In fact, I would like to balance a bit of both commercial and parallel cinema. ஏன்னா ஒரு parallel cinemaல நம்ம வந்து பண்றதுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். I would like to come across as an intelligent actor. அதனால I would like to balance both. இது commercial cinemaவும் பண்ணுவேன், parallel cinema which is more of film festivals அந்த மாதிரி இருந்தா கூட நான் பண்ணுவேன். I should just be a part of good cinema. அவ்வளவுதான். Commercial non commercial is irrelevant. நல்ல படங்கள் அந்த குவாலிட்டி ஃபிலிம்ஸ்ல எனக்கும் ஒரு பங்கு இருக்கணும். அவ்வளவுதான். Both are very very personal. அதாவது மேரேஜுக்கு முன்னாடி நம்மளோட ஹெல்த் சர்டிஃபை பண்ற மாதிரி ரெண்டு பேர் இருக்கணுங்கிறது. மேரேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். அதனால அந்த ட்ரஸ்டே உடைக்கிற மாதிரி இதில் சர்டிஃபிகேட் கொண்டு வா அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது சொல்றது it's not my way of approaching a marriage. So I think ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் லாங் டேர்ம்ல வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி த கம்பேனியன்ஷிப் தட் வில் மேக் அ மேரேஜ் லாஸ்ட். ஸோ எந்த ஒரு கல்யாணத்துலையும் அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாட்ஸ் ஆஃப் அதர் திங்ஸ் விச் இஸ் தேர். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் அந்த மேரேஜில். ஸோ ஹெல்த் வந்து இட்ஸ் ஆப்வியஸ்லி செகண்டரி. அண்ட் வி ஷுட் ஹோப் ஆர் வி as ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ் நமக்கு ஏதாவது ஹெல்த்தில் ஒரு குறை இருந்தானாக்கா அதை வந்து டிக்ளேர் பண்ணிடணும். நம்ம பார்ட்னர்கிட்ட டிக்ளேர் பண்ணிட்டு அவங்கள வந்து அந்த டிஃபெக்டோட அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிட்டானாக்கா உங்கள் லைஃப் இன்னுமே பெட்டராக இருக்கும். So that is my opinion. And in terms of premarital sex, I think it's very personal. அது அவங்களோட டெசிஷன். அது வந்து நம்ம வந்து இதுதான் ரைட் அதுதான் தப்புன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தோன்றதோ இட் இஸ் கம்ப்ளீட்லி பர்சனல். ஸோ it's not something that you can really generalize an opinion saying இப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுங்கிறது சொல்றாங்க. சட்டமே வந்து ஒரு ஜென்ரலா எல்லாருக்குமே பொதுவா இருக்கிற ரைட் அண்ட் ராங்கை வச்சு தான் நம்ம வந்து லாஸே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவங்களோட கான்ஷியன்ஸ்க்கு எது தப்பு ரைட்டுன்னு தெரியுறதோ அதுக்கு ஏற்ற போல நடந்துக்கணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். It's a surname actually. See இப்போ அனுஜா வெறும்னா அனுஜான்னு வச்சிருந்தானாக்கா நமக்கு வந்து யாருன்னே தெரியாது. ரொம்ப சிமிலர் சவுண்டிங் நேம்ஸ். யூ ஹேவ் அனுஷ்கா, யூ ஹேவ் அனுயா, யூ ஹேவ் அனுஷா. ஸோ ரொம்ப சிமிலர் சவுண்டிங் நேம்ஸாக இருக்கு. ஸோ அதனால ஒரு சர்நேமோட இருந்தானாக்கா யூ வில் நோ இஃப் அனுஜா ஐயர் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஆக்டருங்கிற பேர் தெரியும். ஸோ யூ won't get confused. So primarily for that. And also it's the family surname. என்னோட எங்க தாத்தா காலத்துலேருந்தே எல்லாருக்குமே சங்கர் ஐயர் அப்படிங்கிற இதுதான் வரும் எப்போதுமே. ஸோ ஃபேமிலி படி வர்றது இதுதான். அஃப்கோர்ஸ் யூ always have a Rai and Sen and Nair and lots of people who have their surnames depending on the place they come from. So first வந்து எல்லாருக்கும் என்னை பார்த்தோன்னே ஓ நீ என்ன காஷ்மீரியா, ஓ நீங்க பெங்காலியா அப்படின்னு கேட்பாங்க வெறும்னு பார்த்தானாக்க. பட் பேர் கேட்டேன்னு அனுஜா ஓ தமிழ் பொண்ணா அப்படின்னு. ஸோ இட் கிவ்ஸ் மீ an identity that I am a Tamil girl. And I'm also very proud to be a Tamilian, so why not?
என்னோட டெஸ்டினேஷன் எதுன்னு தெரியல. இப்போதைக்கு நான் ஜேர்னியில் தான் இருக்கேன். அந்த இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் இன்ஃபேக்ட் அந்த ஜேர்னியை. ஸோ எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் நான் போவேன். இந்த இடத்துக்கு தான் நம்ம டெஸ்டினேஷன் ஒரு குறிப்பாக வச்சுருந்தோம் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் கம்ப்ளீசன்ட் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் அச்சீவ் பண்ணோங்கிற இது ஆம்பிஷன் இருக்காது. ஸோ எவ்வளோ நடிக்க முடியுமோ அவ்வளோ நடிக்கணும், இன்ட்ரெஸ்டிங் ரோல்ஸ் பண்ணணும், அண்ட் ஒரு நல்ல ஆக்டராக பேர் வாங்கணும், அவ்வளோதான். ஹாய் எவ்ரிபடி, என்னோட இன்டர்வியூ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இவ்வளோ நேரம் பஃபர் ஆகி வெயிட் பண்ணி என்னோட கொஷின்ஸ்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தானாக்கா கண்டிப்பாக இந்தியா கிளிட்ஸ்க்கு மெயில் பண்ணுங்கள், நான் வந்து அதை ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இட் வாஸ் அ ப்ளெஷர் இன்ட்ராக்டிங் வித் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் இந்தியா கிளிட்ஸ்.